JavaScript வீடியோ சீரியஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ JavaScriptல ஒரு அரேஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரேஸ் அப்படிங்கிறது எதுக்கு தேவை, ஸோ அரேஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டு ஸ்டோர் more than one value in a single variable. ஸோ ஒரு சிங்கிள் வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூ உங்களுக்கு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, JavaScriptல எப்படி ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் போய்க்கிறேன். அரேயோட நேம், என்னோட அரேயோட நேம் my arrayன்னு கொடுத்துக்கிறேன், is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்படி தான் நீங்கள் C++, ஜாவா எல்லாத்துலேயுமே அரே அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், console.log. என்னோட அரே இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் console.logன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீனோட ரைட் சைடில் பாருங்கள், ப்ரௌசர் விண்டோவில் கன்சோலில் உங்களோட அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கன்சோல் எப்படி எடுப்பீங்க, உங்களோட ப்ரௌசர் விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ வரும். இதில் கன்சோலுங்கிற டேப் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ரைட் சைடில் பாருங்கள், என்னோட விண்டோவில் வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. 10, 20, 30 எல்லாமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த வேல்யூஸ்க்கு பக்கத்தில் பாருங்கள் 0, 1, 2 இந்த மாதிரி வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. இதோட மீனிங் என்ன தெரிஞ்சிருக்கலாம் மேபி உங்களுக்கு. இது என்ன மீனிங் அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 10 அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. ஒரு அரே அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ரூம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அரே. ஸோ இப்போ 10 அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 0. 20 அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. 13 அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 2. இப்போ மொத்த அரே எனக்கு பிரிண்ட் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த வேல்யூஸோட இண்டெக்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நான் my array of 0 மட்டும் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் பாருங்கள், எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா என்ன வரும்னு பார்க்கலாம். 2ன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இல்லாத ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து பார்ப்போமே என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4ன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். ரைட் சைடில் எனக்கு பாருங்கள் அன்டிஃபைன், தட் இஸ் இல்லாத ஒரு பொசிஷனில் வேல்யூ எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, அன்டிஃபைன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சு. சரிங்களா, ஓகே ஃபைன். இப்போது JavaScriptை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், மற்ற லாங்குவேஜுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போது 3 நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் நான் என்ன கொடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆப்பிள்னு சேவ் பண்ணுறேன். பட் இது C++, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது பாசிபிள் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா எய்தர் அதில் எல்லாமே இன்டிஜராக இருக்கலாம் ஆர் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். எனி ஒன் டேட்டா டைப் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அரேயில் ஸ்டோர் பண்ண முடியும். C++, ஜாவா மாதிரி லாங்குவேஜ். பட் உங்களுக்கு JavaScriptை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு அரேக்குள்ளாடி எனி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. என்டையர் அரேயும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ console.log my array சேவ் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 10, 20, 30 எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. கூடவே என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஆப்பிள் அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லென்த் டிஸ்பிளே ஆகுது. தட் இஸ் அரேயோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு நான் பக்கத்தில் என்ன கொடுத்துக்கிறேன், ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். தட் இஸ் ஒரு பூலியன் டைப். இதை ஸ்டோர் பண்ணுறேன், எஸ். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், எரர் இல்லை. அப்போ JavaScriptை பொறுத்த வரைக்கும் ஒரு அரே அப்படின்னா அந்த அரேல எனி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்கள் கம்பைன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஆப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த அரேல மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள், அரேயோட டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, அதை என்ன சொல்லுவாங்கன்னா லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி இந்த 5 வந்துச்சு, 1, 2, 3, 4, 5. அப்போ லென்த் கண்டுபிடிக்கும் போது
அதோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்டெக்ஸ்ன்னு போனீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எல்லா லாங்குவேஜில் இருக்க மாதிரி தான், வித்தியாசமாக இங்கே எதுவுமே இல்லை. சரி, எனக்கு இந்த அரே மொத்தமும் எனக்கு பிரிண்ட் ஆகுது ரைட் சைடில். எனக்கு இந்த அரேஸில் உள்ள வேல்யூஸ் 1 by 1 பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுற மாதிரி தான் ஐ அப்படிங்கிறது. இட்ரேட்டர் அப்படிங்கிறதுக்காக ஐன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 எது வரைக்கும் போகணும், ஐ லெஸ் தேன், நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட அரையோட லென்த் எவ்வளவோ அது -1. ஏன் -1 கொடுக்குறேன், -1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடணும். நான் லெஸ் தேன் போட்டதுனால லென்த்தோடு நான் என்ன பண்ணிக்கிறேன், நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன். சரிங்களா, லென்த் அப்படிங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணுது, 5 ரிட்டர்ன் பண்ணுது. பட் உங்களுக்கு கடைசி வேல்யூஸோட இண்டெக்ஸ் என்ன, 0 1 2 3 4. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஐ ++க்கு முன்னாடி லென்த் அப்படிங்கிறத போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த லூப்புக்கு உள்ளாடி console.log என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மை அரே, என்னோட அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபை பண்ணுறேன், ஐன்னு கொடுக்குறேன். என்ன மீனிங், ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0, ஸோ மை அரே ஆஃப் 0 தட் இஸ் 10 பிரிண்ட் ஆகும். அடுத்து 20, அடுத்து 30, இப்படி எல்லா வேல்யூஸும் 1 by 1 பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் எனக்கு ஒவ்வொரு வேல்யூஸும் வரிசையாக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. இங்கே 5 ஃபர்ஸ்ட் லைனில் நீங்கள் பிரிண்ட் ஆகிருக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட், அரே மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ணுறீங்க. அதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் பாருங்கள் 5 10 20 30 ஆப்பிள் ட்ரூ எல்லா வேல்யூஸும் வரிசை என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அரையோட எல்லா வேல்யூஸையும் உங்களுக்கு 1 by 1 ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு லெவல் அட்வான்ஸ்டாக நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் ஈச் அப்படிம்பாங்க. அதை இன் டீட்டெயில்டாக ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. அது ஒரு வீடியோ நான் பண்ணுவேன். அந்த வீடியோ பண்ணும்போது அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் அப்படின்னு போட்டிங்கனாலே இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்டாக்ஸை கொண்டு வந்துடுது. அரேன்னு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னோட அரேயோட பேரை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், மை அரே. இப்போ என்ன மீனிங் அப்படின்னா மை அரேயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூஸாக எடுக்கிறேன். அந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் தான் எது ரெஃபர் பண்ணுது, எலிமெண்ட் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த லூப்புக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன், console.log. இந்த ஃபார் ஈச்சுக்கு உள்ளாடி console.log நான் எதை பிரிண்ட் பண்ணுறேன், எலிமெண்ட் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ மேலே உள்ள வேல்யூஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், மல்டிலைன் கமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போகிறதில்ல, கீழே இருக்கக்கூடிய ஃபார் ஈச் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சேம் அவுட்புட். ஸோ இந்த ஃபார் லூப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபார் ஈச் அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. எல்லா வேல்யூஸும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இதில் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த ஃபார் லூப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ளாடி கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா, உள்ளாடி கொண்டு வந்துடலாம். இல்லை நான் எனக்கு தேவையில்லை இது. ஸோ அதுவும் கமெண்டில் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கட்டும். ஸோ ஒரு அரேயில் எல்லா வேல்யூஸும் ஆல்ரெடி இருந்தது. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. இப்போ இந்த அரேயில் புதுசாக ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஸோ மை அரே எனக்கு அது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், கடைசி வேல்யூவாக ஸ்டோர் ஆகணும். கடைசி வேல்யூ அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், 0 1 2 3 4. அப்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ 5. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மை அரே ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள், 5 இஸ் ஈக்குவல் டு எனக்கு XYZன்னு ஒரு வேல்யூ போய் ஸ்டோர் ஆகணும், XYZ. இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அரேயில் இது கரெக்டாக போய் ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அரேயை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த லைன் இருக்குது. இதை காப்பி பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், கடைசியில் என்ன போய் ஸ்டோர் ஆகிருக்கு, XYZன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது, 5. ஸோ நான் இதில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், 5 அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணதுனால அங்கே போயிடுச்சு. சரி, இப்போ நான் 5க்கு பதில் 0ன்னு கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். 0ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்த 10 அப்படிங்கிறது போயிடுச்சு. 10க்கு பதில் இந்த இடத்துல என்ன போயிடுச்சு, XYZங்கிறது போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ எந்த பொசிஷனில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். புரியுதா? சரி, இப்போ இன்னொரு ஈஸியஸ்ட் வே, கடைசியில் உள்ள எலிமெண்ட்டாக எனக்கு ஸ்டோர் பண்ணணும். தட் இஸ் நீங்கள் 5 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணீங்க. இப்போ 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஓகே, உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, முடியாது. ஸோ அப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அரேஸில்,
அதை இப்போ பார்க்கலாம். மை அரே டாட் புஷ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. புஷ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கடைசியாக இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேங்கோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நான் மேங்கோ அப்படிங்கிறத புஷ் பண்ணுறேன் இந்த அரேக்குள்ள. இப்போ அவுட்புட் பாருங்க, நான் அரேக்குள்ள புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் புஷ் பண்ணுற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கு, கடைசி வேல்யூவாக போய் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஒரு அரேல புஷ்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அரேஸில் அந்த வேல்யூஸை கடைசி எலிமெண்ட்டாக கொண்டு போய் உங்களுக்கு ஸ்டோர் பண்ண போகுது. சரி, நெக்ஸ்ட் வெளியே எடுக்கிறது வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், பாப் அப்படிங்கிறது கால் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் எதையும் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் பாப் அப்படிங்கிறது கால் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனில் நான் என்னோட அரேயை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, 10, 20, 30 ஆப்பிள், ட்ரூ, மேங்கோ இருக்குது. நான் பாப் கால் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை வேல்யூஸாக இருக்குது, ஆப்பிள் வரைக்கும் தான் இருக்குது. எனக்கு இந்த கடைசியில் ஒரு பூலியன் வேரியபிள் ட்ரூன்னு இருந்து பார்த்தீங்களா, அந்த ட்ரூ அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ பாப் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ரிமூவ்ஸ் last element from an array. அப்போ ஒரு அரேல இருந்து கடைசி வேல்யூஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம், பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இந்த அரேல புஷ்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்க அப்படின்னா அதை நான் கமெண்ட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். மை அரே டாட் புஷ் கொடுக்குறீங்க, மை அரே டாட் புஷ்குள்ளாடி என்ன கொடுக்குறீங்க, பனானான்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ, இல்லை ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன், ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். பாப்பை நான் கமெண்ட் பண்ணுறேன். அப்போது நீங்கள் புஷ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, கடைசி வேல்யூவாக ஸ்டோர் ஆகுது. எனக்கு ஆரஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூவாக ஸ்டோர் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மை அரே ஆஃப் 0 = ஆரஞ்சுன்னு கொடுக்கலாம். ஆர் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணுது, புஷ் element into last position இருக்கு, சரிங்களா. ஸோ மை அரேல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, unshift அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. unshift ஆஃப் நான் என்ன கொடுக்குறேன், ஆரஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆரஞ்சுங்கிறது எனக்கு எங்கே போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் வேல்யூவில் போயிடுச்சு. ஸோ நீங்கள் புஷ் அப்படிங்கிறது கால் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கடைசி எலிமெண்ட்டாக போய் ஸ்டோர் ஆகும். அன்ஷிஃப்ட்னு கால் பண்ணி வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவாக போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரே. இந்த அரேல எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வேல்யூவை எனக்கு என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அரே எடுத்துக்கிறோம். அரே எனக்கு இதில் ஆப்பிள் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணணும். ஆப்பிளோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், 0, 1, 2, 3. ஸோ ஆப்பிளோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. ஸ்ப்ளைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து எத்தனை வேல்யூ சொல்றீங்களோ அத்தனை வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். எனக்கு 4th பொசிஷன் 0, 1, 0, 1, 2, 3 சாரி தேர்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு வேல்யூ, தட் இஸ் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் கமெண்ட் பண்ணி இல்லை ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறேன். 3 அப்படிங்கிறது இண்டெக்ஸ், 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டு பி ரிமூவ்டு. சரி, இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஆப்பிள்ங்கிறது காணாமல் போயிடுச்சு. பாருங்க 10 இருக்கு, 20 இருக்கு. ரைட் சைடில் அவுட்புட் பாருங்க, 10 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு, ட்ரூ இருக்கு. என்ன போயிடுச்சு, ஆப்பிள் அப்படிங்கிறது போயிடுச்சு. பிகாஸ் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க, தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு வேல்யூ என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க, ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் 0, 1, 2, 3. தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது ஆப்பிள்ல இருந்து ஒரு வேல்யூன்னு சொன்னீங்கன்னா எதை மட்டும் ரிமூவ் ஆகும், ஆப்பிள் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ ஒரு அரேல இருந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வேல்யூஸ் நீங்க என்ன பண்ண முடியும், ஸ்ப்ளைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் அரேல, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் உங்களோட அரேல இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கால் பண்றேன். இண்டெக்ஸ் ஆஃப் நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க, ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஸோ ஆப்பிள்னு கொடுத்த உடனே எனக்கு அது ஆக்சுவலி என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பிளோட பொசிஷன் என்ன பண்ணும், கொண்டு வரும். தட் இஸ் இதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டு வரும். ஸோ அதை என்ன பண்ணும், console.logல நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுறேன், console.logங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்கு உள்ளாடி நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா மை அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு பாருங்க, ரைட் சைடில் 3ன்னு வந்திருக்கு. ஏன், ஆப்பிளோட இண்டெக்ஸ் என்ன 0, 1, 2, 3.
ஸோ எந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஆப்பிளுக்கு பக்கத்தில் ஆப்பிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆப்பிள்ஸ் அப்படின்னு இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. சரி, இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ என்ன வருது பாருங்கள், -1. அப்போ ஒரு அரேயில் ஒரு எலிமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ரிட்டர்ன் பண்ணும், -1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ -1 மீன்ஸ் நோ எலிமெண்ட் இன் த அரே. சரிங்களா? ஸோ இதே மாதிரி அரேஸ்க்குள்ளாடி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இந்த அரேஸில் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து நிறைய ஏபிஐ காலிங் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை கொடுத்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் அனதர் டாப்பிக்கோடய உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங்.